வணக்கங்க. இதோட பேர் தவளை வடை. இது நார்மல் வடை மாதிரி மெதுவடையோ இல்லை போண்டா மாதிரியோ இல்லை, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் குண்டு உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு. இந்த மூணு பருப்பையும் எடுத்து நம்ம சம அளவு அளந்துக்கணும். எந்த டம்ளார்லேயும் பாத்திரத்துலேயும் எடுக்கிறோமோ அதே சேம் டம்ளார்லேயே நம்ம எல்லாத்தையுமே அளந்துக்கணும். என்னென்ன பொருட்கள்னால் குண்டு உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இது மூணுத்தையும் அளந்து தனி பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிட்டு அலசிட்டு ஊற வச்சுக்கணும். இது கொஞ்சம் ஓல்டான ரெசிபிங்க. என்னுடைய கிரேட் கிராண்ட் மதரோட ரெசிபி. நம்ம யூஸ்வலாக மெதுவடை சாப்பிடுவோம், பருப்பு வடை சாப்பிடுவோம், கறி வடை இதை மாதிரிலாம் சாப்பிட்ருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓல்டு ரெசிபி, கிரேட் கிராண்ட் மதரோட ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா வந்திருந்தது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம அதை அலசி தனியாக பருப்பு ஊற வச்சுட்டு புழுங்கலரிசி அதே டம்ளாரில் நம்ம எந்த டம்ளாரில் பருப்பு அளந்தோமோ அதே டம்ளாரில், இது பேர் சேரு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், புழுங்கலரிசி 1 டம்ளர், பச்சரிசி 1 டம்ளர் ஊற வச்சுக்கணும். நல்லா அலசிட்டு ஊற வைக்கணும். இது மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ் ஊறுங்க. 4 ஹவர்ஸ் ஊறினா நல்லாயிருக்கும். 4 ஹவர்ஸ் ஊற வச்சிடணும். நான் 4 ஹவர்ஸ் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு நான் இதை ஒரு 2 பேட்சாக போட்டு அரைச்சிக்கிட்டேன். கலவிக்கணும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது என்னுடைய எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு வாய்ஸ் கொடுக்குறேன். எதனா தப்பு பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அரிசியும் பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கணும். சும்மா ஒரு கைப்பிடி மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். பருப்பில் இருந்து மட்டும் அது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு மற்ற அரிசியும் பருப்பையும் சேர்த்து 2 பேட்சாக அரைச்சிடணும். கூட என்னென்ன போடணும்னா சோம்பு நல்லா தாராளமாக போடுங்க. காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா போடுங்க. நான் 4 போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. நல்லா போட்டு நல்லா மை மாதிரி அரைக்கக்கூடாது, நல்லா பொறன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி வாட்டமாக அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கட்டியாகவே நல்லா ரொம்ப தண்ணி ரொம்ப ஊற்றி மைய அரைக்கக்கூடாது. நம்ம எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியமாகவே அரைச்சிங்க. நான் எடுத்து வச்சுக்க சொன்னலைங்க கொஞ்சம் பருப்பு, அதை நம்ம அரைச்ச மாவில் சேர்த்துக்கணும். நம்ம போண்டா போடும்போது, அந்த வடை போடும்போது நல்லா வரும். அது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தனியாக யூஸ்வலாக சாப்பிட்றதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 பேட்சாக அரைச்சி நான் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கூட சோம்பு நல்லா தாராளமாக போட்டுங்க. நான் அரைக்கும் போதும் போட்டேன், தனியாகவும் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி தாராளமாக அதையும் போட்டுங்க, வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பில்லை போட்டுக்கணும். அப்புறம் 1/2 மூடி தேங்காய் போட்டேன், துருவி போட்டுங்க, நல்லாயிருக்கும். 1/2 மூடி தேங்காய் போட்டுங்க, துருவி போடுங்க, இல்லை பொடிசாக சாப் பண்ணி கூட நீங்கள் போட்டுங்க. தேங்காய் போட்டுங்க. காரத்துக்கு ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் போட்டுட்டோம். ஸோ காரத்துக்கு எதுக்கு நடுவில் எதுவும் போட வேணாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா ஒரு கொஞ்சம் கெட்டி பதமாகவே போட்டுக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது காய வச்சு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை வறுத்திங்கன்னா நல்லா வேவும். உள்ளே கொஞ்சம் இது ஹார்டாக இருக்கிறதால, அது பருப்பில் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேகும். ஸ்பீடாக வச்சிங்கன்னா தீஞ்சு விடும், உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பொரிச்சிங்க. இது டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் ஓல்டு ரெசிபி. இது பாட்டி சொல்லி செஞ்சேன் ஃபஸ்ட் டைம். நல்லா வந்திருக்கு. உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.